வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். GISBH விவகாரம் நியாயமான நோக்கில் விசாரிக்கப்பட வேண்டும். பாஸ் கட்சி வேண்டுகோள். குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் கீழ் உள்ள சமூக நல இல்லங்களில் குழந்தைகள் துஷ்பிரயோகம், பாலியல் அத்துமீறல் மற்றும் மாறுபட்ட இஸ்லாமிய போதனைகள் மீதான விசாரணைகளை பாஸ் கட்சி வரவேற்கும் அதே வேளையில் அது தொடர்பான நன்மை பயக்கும் அம்சங்களையும் நியாயமான நோக்கில் அணுக வேண்டும் என்று பாஸ் கட்சி விரும்புவதாக இன்று ஓர் அறிக்கையில் அக்கட்சி பொதுச் செயலாளர் தக்கியுடின் அசான் தெரிவித்துள்ளார். GISBH-க்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மீதான வெளிப்படையான மற்றும் தொழில்முறை விசாரணையை பாஸ் வரவேற்கிறது மற்றும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதையும் முழுமையாக ஆதரிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர், இருப்பினும் GISBH மற்றும் அதன் வணிகங்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் எதிர்மறையான பிரச்சாரங்களை ஊக்குவிக்கும் சில கட்சிகள் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். GISBH-ஐ தண்டிக்கும் ஆர்வம் ஒட்டுமொத்த குழுவிற்கும், குறிப்பாக அதன் அப்பாவி உறுப்பினர்கள் மீதும் அல்லது GISBH-இன் செயல்பாடுகளின் சட்டப்பூர்வமான சட்டத்தை மதிக்கும் மற்றும் நன்மை பயக்கும் அம்சங்களின் மீதும் தீங்கு விளைவிக்க கூடாது என்று தக்கியுடன் வலியுறுத்தினார். பொறுப்பற்ற உணர்வுகள், தப்பான எண்ணங்கள், வணிக போட்டிகள் அல்லது சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள முயல்பவர்களின் அரசியல் சூழ்ச்சியில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அம்னோ இளைஞரணி தலைவர் டாக்டர் அக்மால் சலே, சபுத்தே MP தெரேசா காக்கிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தங்கள் சட்ட போராட்டத்தை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஜொஹர் DAP தலைவர் ஒருவர் அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து உணவகங்களுக்கும் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க வேண்டாம் என அண்மையில் அமைச்சரவை தீர்மானித்ததை அடுத்து மாநில குழு உறுப்பினர் டாக்டர் பூ செங்ஹாவ் இதனை தெரிவித்தார். அமைச்சரவையின் இந்த முடிவு மத்திய அரசமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவுக்கு ஏற்ப உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் கூட்டாட்சி அரசியலமைப்பை நாட்டின் மிக உயர்ந்த சட்டமாக மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த விஷயத்தில் தெரேசா காக்கின் அறிக்கை அனைத்து மலேசியர்களின் அரசியலமைப்பு உரிமைகள் ஆகியவற்றின் அடிப்படையிலானவை என்பதை இது நிரூபிக்கிறது என்று பூ மேலும் கூறினார். மலாய் மற்றும் மலாய் அல்லாத சிறு வணிகங்கள் உட்பட மக்கள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதால் அவரது கருத்துக்கள் அனைத்து தரப்பு மக்களின் கவலைகளை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். எனவே அரசியலமைப்பின்படி அனைத்து மதங்களைச் சேர்ந்த மலேசியர்களின் உணர்வுகளுக்கும் அக்மால் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அக்மால் தெரேசா காக்கிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்லாமல் உண்மையை புரிந்து கொள்ள தவறியதற்காக அனைத்து மலேசியர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நாட்டின் எதிர்கால தலைவர்களில் ஒருவராக அவர் மிகவும் முதிர்ந்த தலைமையை காட்ட வேண்டும் மற்றும் கடந்த கால இருண்ட அரசியலை மீண்டும் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று பூ நினைவூட்டினார். பினாங்கு DAP தலைவர் சவ் கொன் யாவ் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பை இன்று ஒப்படைத்தார். பினாங்கு முதலமைச்சராக இருக்கும் சவ் உறுப்பினர்கள் தொடர்ந்து கடினமாக உழைத்து கட்சியின் நோக்கத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். கட்சியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் மக்களின் நம்பிக்கைகளால் வழிநடத்தப்படும் அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பினாங்கு DAP 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது வலுவாக உள்ளது. புதிய தலைவர் அரசியல் வளர்ச்சியில் கட்சியை மேலும் முன்னோக்கி வழிநடத்துவார் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். இன்று ஸ்பைஸ் அரங்கில் நடைபெற்ற DAP பினாங்கு மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். தான் நியமனம் செய்யப்பட்டதில் இருந்து மாநில DAP-யின் முக்கிய தலைவராக தனது பயணத்தை நினைவு கூர்ந்த சாவ் 1999 பொது தேர்தலில் தான் ஸ்ரீ லிம் கிட் சியாங் மற்றும் மறைந்த தான் ஸ்ரீ கர்பால் சிங் ஆகியோருக்கு பிறகு இந்த நியமனம் நிகழ்ந்ததாக கூறினார். அப்போது தனக்கு 41 வயது என்றும் DAP-யின் அரசியல் போராட்டத்தை தொடரும் பொறுப்பு தன் தோள்களில் சுமத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கோரில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM நாட்டின் விமான நிலையத்தின் மூலம் வெளிநாட்டினரை கவுண்டர் செட்டிங் முறையில் கொண்டுவர சிண்டிகேட் சதி செய்ததாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் தடுப்பு காவல் அனுமதியில் வைக்கப்பட்டிருக்கிறார்.
இன்று காலை மஜிஸ்ட்ரேட் ஷா அலாம் நீதிமன்றத்தில் SPRM-க்கு விண்ணப்பம் செய்யப்பட்ட பின்னர் சந்தேக நபரை 2024 செப்டம்பர் 28 வரை 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க மஜிஸ்ட்ரேட் முகமது சப்ரி இஸ்மாயில் அனுமதித்தார். ஆதாரங்களின்படி 40 வயதுடைய ஆண் சந்தேக நபர் KLIA 1 மற்றும் KLIA 2 மூலம் வந்த வெளிநாட்டவர்களை கொண்டுவர சிண்டிகேட் முகவர்களுடன் சதி செய்வதாக நம்பப்படுகிறது. சந்தேக நபர் முன்பு நெக்ரி சிபிலான் SPRM-ஆல் கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டார் மற்றும் சிரம்பான் சிவில் நீதிமன்றத்தில் SPRM-க்கு விண்ணப்பித்த பின்னர் வியாழக்கிழமை செப்டம்பர் 23, 2004 வரை காவலில் வைக்கப்பட்டார். நேற்று சந்தேக நபர் ஸ்லாங்கூர் SPRM அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு வழக்கின் விசாரணையில் உதவுவதற்காக ஸ்லாங்கூர் SPRM-உம் விசாரித்தது என்று அவர் கூறினார். இதற்கிடையில் ஸ்லாங்கூர் SPRM இயக்குனர் டத்தோ அலியா சலீம் தொடர்பு கொண்டபோது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை உறுதி செய்து MACC சட்டம் 2009 பிரிவு 17 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதாக கூறினார். பத்துபஹாட்டில் இன்று அதிகாலை யோங்பெங்கின் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 91.4 கிலோமீட்டர் பகுதியில் விரைவு பேருந்து கவிழ்ந்து பள்ளத்தில் நுழைந்ததில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் 4 பயணிகள் காயமடைந்தனர். யோங்பெங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு தளபதி தீயணைப்பு அதிகாரி முகமது ஃபர்ஹான் ஹமட் இந்த விபத்து அதிகாலை 3:56 மணியளவில் நடந்தது என்று கூறினார். சம்பவம் தொடர்பான அவசர அழைப்பு வந்த 8 நிமிடங்களுக்கு பிறகு அதிகாலை 4:04 மணியளவில் தீயணைப்பு படை அந்த இடத்திற்கு சென்றனர். அவர்களுக்கு 2 தீயணைப்பு மீட்பு டேண்டர் இயந்திரங்கள் மற்றும் ஒரு அவசர சேவை உதவி பிரிவும் உதவியதாக கூறினார். உடனடியாக சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி கண்ணாடியை வெட்டி அனைத்து 11 பயணிகளும் கண்ணாடியின் மூலம் அகற்றப்பட்டனர். மேலும் பஸ் ஓட்டுநர் மற்றும் 4 பயணிகள் என 5 பேர் காயமடைந்துள்ளார்கள். அவர்களுக்கு மருத்துவ பணியாளர்கள் உடனடி சிகிச்சை அளித்தனர். டுங்கூனில் அமைந்திருக்கும் புலாவ் தெங்கோலில் 33 வயதுடைய பெண்மணி ஒருவர் சனிக்கிழமையன்று உள்நீச்சல் அடிக்கும் பொழுது நீரில் மூழ்கி மரணமடைந்தார். அவர் சராஸ் கோலலம்பூரை சேர்ந்தவர். சிகிச்சைக்காக டுங்கூன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்துவிட்டதாக டுங்கூன் மாவட்ட காவல்துறை தலைவர் மற்றும் சுப்ரிண்டெண்டன்ட் மைசூரா அப்துல் கடீர் உறுதி செய்தார். சம்பவத்திற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர் 28 உள் நீச்சல் அடிப்பவர்களுடன் சேர்ந்து காலை 9 மணியளவில் 2 கைட் டைவிங் அதிகாரிகளுடன் ஸ்கியூபா உள்நீச்சல் நடவடிக்கையை மேற்கொண்டார். இருப்பினும் அனைத்து உள்நீச்சல் அடிப்பவர்கள் தண்ணீரின் மேற்பரப்பில் திரும்பிச் சென்ற பிறகு பாதிக்கப்பட்டவர் வெளிவரவில்லை என்பது கண்டறியப்பட்டது மற்றும் பாதிக்கப்பட்டவரை தேட 2 அதிகாரிகளும் மீண்டும் உள்நீச்சல் செய்தனர். கில்லான் ஆற்றின் அருகே ஆகஸ்ட் 14 கண்டெடுக்கப்பட்ட பாடகர் முகமது நீட்ஸா அஃபா மொக்தார் சடலம் குறித்த வழக்கு திடீர் மரணம் என்று ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கானால் உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் குற்றவியல் தொடர்புடைய எந்தவித கூற்றுகளும் அவரது விசாரணையில் கண்டறியப்படவில்லை. விரைவில் இதனையொட்டி விசாரணை முடிக்கப்பட்டு மற்றும் துணை அரசு வழக்கறிஞருக்கு பரிந்துரைக்கப்படும் என்று டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.